இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். ஏசாயா 2:5 கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். பொதுவாக வெளிச்சம் இருக்கும் இடத்தில் நாம் தெளிவாக பார்க்க முடியும், சீராக செல்ல முடியும். இருளான பாதைகள் நம் வாழ்வில் வரும்போது வெளிச்சமாகிய இயேசுவை நாம் பின்பற்றுவோம். அவரே நமக்கு வழி காட்டுவார், நம்மை வழி நடத்துவார். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தை யாருக்கும் கிடைக்கக்கூடாமல் இருந்தது. இயேசு இந்த உலகில் பிறந்தபோது இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சமாகிய இயேசுவை கண்டார்கள் என்று மத்தேயு 4:15 நாம் வாசிக்கிறோம். நாம் இயேசுவை பின்பற்றும் போது நாமும் அவருடைய வெளிச்சத்திலே நடக்க முடியும். கர்த்தரின் வெளிச்சத்தில், கர்த்தரின் வழியில் நடக்க கர்த்தர் நம்மை வாருங்கள் என்று அன்போடு அழைக்கிறார். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண். கர்த்தரின் வெளிச்சத்தை பின்பற்றுவது இந்த உலகத்திலே நமக்கு பாதுகாப்பு. யோவான் 8:12 இயேசுவை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று இயேசு கூறினார். வழக்கமாக விமானத்தை ஓட்டி செல்கின்ற ஒரு விமானி இவ்வாறு தன்னுடைய அனுபவத்தை கூறினார். பகல் நேரத்தில் வெளிச்சம் நன்றாக இருப்பதால் விமானத்தை விமான நிலையத்தில் தரையிறக்கும் போது என்னுடைய கண்களால் எளிதாக பார்த்து தரையிலே இறக்கி விடுவேன். பின் ரன்வேயை, அதாவது ஓடுதளத்தை எளிதாக கண்டுபிடித்து விடுவேன். ஆனால் இரவு நேரங்களில் கீழே தரையிறக்கும் போது மிகவும் இருட்டாக இருக்கும். மற்ற வாகனங்களின் விளக்குகளும் கண்களில் தெரியும். விமானத்தை எந்த இடத்தில தரையில இறக்க வேண்டுமோ அந்த இடத்தை அடையாளம் கண்டு கொள்வதற்காக மிகவும் பிரகாசமான வெள்ளை விளக்குகள் அங்கு இருக்கும். தரை இறங்க வேண்டிய இடத்தை கண்டு கொண்டதை உணர்ந்தவுடன் மனதிலே ஒரு அமைதி தோன்றும். ஒளியின் மூலமாக பாதுகாப்பாக தரையிலே இறங்குவதற்கு தெளிவாக வழிநடத்தப்படுவதை அறிவேன். அங்கு வெள்ளை நிற விளக்குகள் மட்டும் இல்லாமல் இருந்தால் விமானத்தை சரியானபடி தரையில் பத்திரமாக இறக்குவது சாத்தியமற்றது. இதுபோல வேதமே வெளிச்சம். கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்பது நமக்கு பாதுகாப்பை தருகிறது. ஏசாயா 60:20 கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் துக்கமான நேரங்களிலும் நித்திய வெளிச்சமாகிய கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம். அவரே நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துவார். கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அன்று இயேசு இந்த உலகத்திலே பிறந்தபோது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தரின் வெளிச்சத்தை காண, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய துக்க நாட்கள் முடிவதற்கு நித்திய வெளிச்சமாகிய இயேசுவை நோக்கி பார்க்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஜெபிக்கிறோம் அப்பா. உமது வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சத்தை காணவும், ஒவ்வொரு நாளும் கர்த்தரின் வெளிச்சத்திலே நடக்கவும், மற்றவர்களை அந்த வெளிச்சத்திற்கு நேராக வழிநடத்தவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.